பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை பைபிள் இன் டெப்த் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறேன். கடந்த வீடியோவில் புதிய ஏற்பாடு ஏன் எப்படி எழுதப்பட்டது என்று சொல்லி நாம் தெரிந்து கொண்டோம். இந்த நாளிலே அதே புதிய ஏற்பாடு எப்படி எழுதப்பட்டு ஒருங்கிணைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு ஒரே புத்தகமாய் மாற்றப்பட்டது என்று சொல்லி நாம் தெரிந்து கொள்வோம். இன்றைக்கு நம்முடைய கரங்களில் இருக்கிற புதிய ஏற்பாடு 27 புத்தகங்களை கொண்டதாய் இருக்கிறது. இந்த 27 புத்தகங்களும் 5 பாகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. மத்தேயுவிலிருந்து யோவான் வரையிலும் இருக்கிற முதல் 4 புத்தகங்கள் சுவிசேஷங்களாகவும், அப்போஸ்தலருடைய நடபடிகள் சரித்திரமாகவும், ரோமரிலிருந்து பிலமோன் வரையிலும் பவுல் எழுதின நிருபங்களாகவும், எபிரேயரிலிருந்து யூதா வரையிலும் பொதுவான நிருபங்களாகவும், வெளிப்படுத்தின விசேஷம் தீர்க்க தரிசன புத்தகமாக இருக்கிறது. இப்படி இருக்கிற இந்த பாகங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்கு பின் முதல் நூற்றாண்டிலே 50 வருடங்களுக்கு பிறகு 120 வருடங்களுக்குட்பட்டு எழுதப்பட்டது. ஆனால் முதலாவது எழுதப்பட்டது பவுல் எழுதின நிருபங்கள் தான் முதலில் எழுதப்பட்டது. பிறகுதான் அப்போஸ்தலர் நடபடிகள் எழுதப்பட்டது. அதற்கும் பிறகுதான் சுவிசேஷங்கள் எழுதப்பட்டது. கடைசியாக வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதினார்கள். நாம் நினைப்பதுண்டு சுவிசேஷங்கள் தான் முதலில் எழுதப்பட்டிருக்கலாம் என்று நினைப்போம். ஆனால் ஏன் நிருபங்கள் எல்லாம் எழுதப்பட்ட பிறகு சுவிசேஷம் எழுதப்பட்டது என்று சொன்னால், அக்காலத்திலே சுவிசேஷம் வாய்மொழியாக இருந்தது. ஓரல் ஃபார்ம், ஒருவருக்கொருவர் வாய்மொழியாய் சொல்லி அதை பகிர்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் சபை ஸ்தாபிக்கப்பட்ட பிறகு அநேகம் பேர் இயேசு கிறிஸ்துவினுடைய வரலாற்றை, இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷங்களை வித்தியாசமான முறையிலே வெவ்வேறு கோணங்களிலே பேச தொடங்கின காரணத்தினால் இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம் சரியான முறையிலே கலப்படம் இல்லாமல் உள்ளது உள்ளபடியே தெரிவிக்க வேண்டும் என்ற காரணத்தினால் இயேசு கிறிஸ்துவினால் தெரிந்து கொள்ளப்பட்ட அப்போஸ்தலர்களினாலே எழுதப்பட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. முதலாவது எழுதப்பட்ட சுவிசேஷம் மார்க் சுவிசேஷமாய் இருக்கிறது. மார்க் எழுதின இந்த சுவிசேஷத்தை ஆதாரமாய் மத்தேயும் லூக்காவும் இன்னும் அநேக விஷயங்களை சேகரித்து அவர்கள் சுவிசேஷத்தை எழுதினார்கள். பிறகுதான் கடைசியாக யோவான் தன்னுடைய சுவிசேஷத்தை அவர் ஆவிக்குரிய விதமாக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் தேவனாக, இரட்சகராக காண்பித்து அவர் எழுதுகிறார். இப்படி எழுதப்பட்ட புதிய ஏற்பாட்டின் புத்தகங்கள் எல்லாம் வெவ்வேறு இடங்களிலே, வெவ்வேறு சபைகளிலே, வெவ்வேறு கிறிஸ்துவ சமுதாயத்திலே இது இருந்தது. அப்படி இருந்த எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்கு பின் 200வது வருடத்திலே ஃபாதர் டெர்ட்டுலியன் என்பவர் இந்த சபைகளுக்கெல்லாம் ஒரு கடிதம் மூலமாக அறிவிப்பை கொடுத்தார். அது என்னவென்று சொன்னால், உங்களிடத்தில் இருக்கிற நிருபங்கள் அல்லது சுவிசேஷங்கள் எதுவா இருந்தாலும் இவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் மறுபிரதிகளாக எழுதி ஒன்றிணைக்க வேண்டும் என்று அவர் எழுதினார். இன்னும் அவர் சொன்ன காரியம் என்னவென்று சொன்னால், இந்த சபையிலே ஒரு சில நிருபங்கள் இருக்கும், மற்ற சபையிலே அது இருக்காது. இங்கே இருக்கிறவைகளை அவர்களுக்கும், அங்கே இருக்கிறவைகளை இவர்கள் கொண்டு வந்தும் எல்லா சபைகளிலும் எல்லா சுவிசேஷங்களும் மற்றும் நிருபங்களும் இருக்க வேண்டும் என்ற கட்டாயத்தை அவர் அறிவிப்பாக சொன்னார். அதன்படி அந்த சபைகள் எல்லாம் இந்த நிருபங்களையும் சுவிசேஷங்களையும் அங்கங்கே இருக்கிற சபைகளிலிருந்து ஒன்றிணைத்து எல்லா சபைகளிலும் எல்லா பிரதிகளும் இருக்கிற விதமாக அவர்கள் பத்திரப்படுத்தினார்கள். இப்படி பத்திரப்படுத்தப்பட்ட இந்த சுவிசேஷங்களும் நிருபங்களும் 21 புத்தகங்களாய் இணைக்கப்பட்டு புதிய ஏற்பாடாக மாற்றப்பட்டது. இப்படி 21 புத்தகங்களாய் இருந்த இந்த புதிய ஏற்பாடு அநேக விவாதங்கள், அநேக கூடுகைகள், அநேக கவுன்சில் நடந்து கிறிஸ்துவுக்கு பின் 367ஆம் ஆண்டிலே அத்தனேசியஸ் பிஷப் ஆஃப் அலெக்சாண்ட்ரியா அவர்கள் மூலமாய் ஒரு அறிவிப்பை எல்லா சபைகளுக்கும் கொடுத்தார். 21 புத்தகங்கள் கொண்ட இந்த புதிய ஏற்பாடு இன்னும் சில புத்தகங்கள் சேர்க்கப்பட்டு 27 புத்தகங்களாக அவர்கள் தீர்மானித்தார்கள். ஆனால் அதற்கு பிறகும் கிறிஸ்துவுக்கு பின் 1500 வருஷங்கள் வரைக்கும் அநேக சபைகள், அநேக கவுன்சில்கள் நடைபெற்றும் இவைகளை பரிசோதித்து இந்த 27 புத்தகங்களை புதிய ஏற்பாடாக அவர்கள் முத்திரையிட்டார்கள்.
இது பரிசுத்த ஆவியானவருடைய துணையை கொண்டுதான் அவர்கள் செய்தார்கள். அதற்கு ஆதாரமாக முதல் நூற்றாண்டிலே எழுதப்பட்ட பிரதிகள் இன்று வரைக்கும் அநேக வெவ்வேறு இடங்களில் ஆதாரமாக 5600 பிரதிகளை கண்டுபிடித்திருக்கிறார்கள். புதிய ஏற்பாடை நிரூபிக்கிற பிரதிகளாக அவைகள் இருக்கிறது. இப்படி இந்த 27 புத்தகங்கள் தான் இந்த புதிய ஏற்பாட்டிலே இருக்க வேண்டும் என்று தீர்மானிப்பதற்காக இவர்கள் கேனான் என்கிற ஒரு வழிமுறையை அவர்கள் கையாண்டார்கள். கேனனை குறித்து வருகின்ற வீடியோவில் நாம் தெரிந்து கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.